விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். 18. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். பதில் சொல்லுங்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும். இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள், கேட்ட அவர்கள், அறிந்த அவர்கள். இந்த கடைசி வசனத்திற்கு நீங்க போனீங்கன்னா கடைசி வசனத்தை போடுங்கள். இஸ்ரவேலை குறித்து கீழ்ப்படியாதவர்களால் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களாக நாள் முழுவதும் இருந்தார்கள். கீழ்ப்படியாதவர்கள் என்ற வார்த்தைக்கு நான் கரெக்டா சொன்னேன். They not just disobedient, they were not ready to complain, or they were not ready to be persuaded. ஆண்டவர் செய்வார் என்று சொன்ன உடனே என்ன செய்வார், பர்சுவேட் பண்ண விட அவங்களே அனுமதிக்கிறாங்க. மேக்ஸனா இருக்காங்க, மேக்ஸனை பயங்கர கஷ்டத்துல இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்க மேக்ஸனை பார்த்தா மேக்ஸனை ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமாப்பா அற்புதத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கு? எனக்கு ஒரு சொந்தக்காரர் தான், அவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய கடைசி கட்டத்தில் அவர் சந்திக்க நான் சுவிசேஷத்தை சொல்வதற்காக நான் போயிருந்தேன். 2008 years அவரிடத்துல சுவிசேஷத்தை சொல்லும்படி நான் வீட்டில் முன்பாக உட்காந்து நான் பேச ஆரம்பித்தேன். நான் டிவி பார்த்துக்கிட்டே எனக்கு கேட்டுக்கிட்டுருந்தான். அவங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன், உறவு சொன்னால் நீங்களாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க சார், அதனால் நான் சொல்லாமல் மறைத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் உங்ககிட்ட தான் சொல்ல வந்திருக்கேன், சொல்லு, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, நிச்சயமா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வாரு, நீங்க பரிபூர்ண விடுதலை பெற்றுவீங்க. ஆசிரியர் கொடுத்தேன், எனக்கு வியாதி வந்திருக்கு, அதுக்கும் ஜீசஸ்க்கு நேசம் இல்ல, ஜீசஸ் உங்களுக்காகத்தான் உங்க நோயைத்தான் அவர் சரீரத்தில் சுமந்து கொண்டார். கவனிங்கள், கவனிங்கள். He carried your sickness, he carried your pain. பக்கத்துல யாராவது தூங்கினா தட்டி எழுப்பி கவனிங்கள், கவனிங்கள். அவர் உங்களுடைய பாவத்தை அவருடைய சரீரத்தில் சுமந்து கொண்டார். அவர் உங்கள் பாவத்தின் தண்டனையை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர் அனுபவித்தார். அவரும் அனுபவிச்சு நீங்க அனுபவிச்ச அவர் அனுபவிச்சு என்னங்க அர்த்தம்? அவர் அனுபவிச்சுட்டாரு, நீங்க அனுபவிக்க தேவையில்லை. அவருடைய தடுப்புகளாலே குணம் ஆனீர்கள் என்று வசனம் சொல்கிறது. நீங்க விசுவாசித்தா சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். He was not ready. நான் திருட்டு கொடுத்தேன்னா எனக்கு வியாதி வந்துச்சு, அதுக்கு அவர் தன்னை பர்சுவேட் பண்ண அனுமதிக்கவே இல்லை. பர்சுவேட் எப்படி சொல்றது தமிழ்? கன்வின்ஸ் ஆக. He was not ready to convince. விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தேவன் உங்களோடு பேசி உங்களை கன்வின்ஸ் பண்றதுதான் விசுவாசம். உங்களோட இந்த ஜனவரி 1ஆம் தேதி பேசினாரா, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். We were not ready to believe that promise. ஆனா என்னத்தை செய்வார் ஆண்டவர்? விடல ஆண்டவர். கொஞ்ச நேரத்தில் கன்வின்ஸ் பண்றாரு. சபையுடைய இடத்தை காண்பித்தார். சபைக்கு இப்படி இப்படிலாம் செய்கிறது நடக்கிறது செய்தார். சபையுடைய இடத்தை பார்த்த உடனே எல்லாம் கைதட்டோம். சபைக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்தா இன்னும் சந்தோஷம் வந்துச்சு. எலிசபெத்துக்கு செய்ததை மரியாதை உனக்கும் செய்வதற்காகத்தான் என்று சொன்ன உடனே this is how God convinces. When you hear him convince you, you have the conviction, and the conviction is called faith. அவர் உங்களோட பேசி பேசி நான் செய்வேன்ப்பா, நான் செய்வேன்ப்பா, நான் உனக்கு கைவிட்டுற மாட்டேன்ப்பா, நான் உனக்கு விட்டுற மாட்டேன்ப்பா, நான் உனக்கு செய்வேன்ப்பா, உனக்கு செய்வேன்ப்பான்னு அவர் உங்களோட பேசி இன்னைக்கு பாருங்க, மிகவும் அற்பமான காரியங்கள் உன்னால செய்ய முடியாது, உன்னால முடியாது, ஆனா என்னால முடியும், நான் உனக்கு செய்வேன் என்று பேசிக்கிட்டே இருக்காங்க. கன்வின்ஸ் பண்றாரு. பக்கத்துல யாரையா பார்த்தா உங்களை கன்வின்ஸ் பண்றாருல, உங்களுக்கு கேட்குதான்னு கேளுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு கேட்குதா? உங்களுக்கு சர்வாங்க சுகம் தருவேன்னு சொல்றாருல, உங்களுக்கு பலன் தருவேன்னு சொல்றாருல, உங்களுக்கு நடக்கும்னு சொல்றாருல, மறுபடியும் சந்தோஷமான பிள்ளைத்தாச்சு ஆக்குவேன்னு சொல்றாருல, கேட்குதா?
உள்ளவன் கேட்க கடவன். He's convincing. These Israelites were not ready to be convinced. அவர்களுக்கு கேட்டது, ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதா இல்லை. விசுவாசம் கேள்வினால் தான் வரும் பிரியமானவர்களே. ஆனால் கேட்கும் பொழுது அதை ஆமென் நீங்க செய்வீங்க ஆண்டவரே கன்வின்ஸ் ஆகணும். என்ன ஆகணும்? சின்ன குழந்தை மாதிரி நீங்க செய்வீங்க ஆண்டவரே, நீ செய்யணும் தான் சொன்னாரு. போன வாரம் தான் பிரசங்கம் பண்ணேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன ஆகும்? 13 உங்களுக்கு நான் கொடுக்கும் கானான் தேசம் தான் சொன்னாங்க. நீ பிடிக்கும் கானான் தேசம், நீ எப்படியாவது